கரூரின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கரூர் மாவட்ட அதிமுகவினர் அதனை பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். எனினும் கடந்த மாதத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக சட்டமன்ற ஓட்டுப்பதிவின் போது இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக கமலக்கண்ணனை நியமித்தார். அன்றிலிருந்து கரூர் மாவட்ட அதிமுகவுக்குள் உட்கட்சி பூசல் வெடித்தது. கடந்த ஒரு மாத காலமாக நீடித்து வந்த அடுக்கடுக்கான அரசியல் நகர்வுகளின் உச்சகட்டமாக இன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அவரது இந்த முடிவை அடுத்து கரூர் மனோர் ரவுண்டானம் பகுதியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தலைமையில் அக்கட்சியினர் திரண்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதிமுகவுக்கு துரோகம் செய்த துரோகி கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் என்று புதிய மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் கட்சியினர் இந்த எதிர்ப்பு கொண்டாட்டத்தின் போது முழக்கமிட்டனர். செய்தியாளர்கள் சந்திப்பில் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் கூறியதாவது: அதனால் கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போகிறவர் ஒரு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறது சொல்கிற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்கே வந்து அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளும் கொடுத்தது யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தார்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் நின்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேர்த்துக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த செய்திகள் கண்டிக்கத்தக்கது. இது ஏன் சொல்லணும்னா, வெற்றி பெற்று போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல கூட வரல. கரூர் தொகுதியில் கரூர் மாநகராட்சிகள் மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேலே இருக்கு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் நன்றி சொல்லி கடமைக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்கே அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போகல. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, நான் வெற்றி ரிசல்ட் டேட்டை சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிஞ்சதோ அந்த தேதியை விட்டு நீங்கள் வெளியே போனவங்க தான். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போகலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளோதான். வந்து முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறிங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்கள் நினச்சதுக்கு நீங்கள் தான் ஜெயிச்சு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்களால தான் உங்களோட முகத்தை காமிச்சு தான் நீங்கள் ஜெயிச்சு வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிக்கணும்? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்கே இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளருங்கிற நினைப்பில் தான் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசை யாரும் கட்சி பணம் கொடுக்குற எதிர்பார்த்தாலும் செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 ரூபாயிலிருந்து 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாமல் நீங்கள் இந்த ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையிலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை சவாலாக தான் நான் பார்க்குறோம். நாங்கள் யாரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மனநிலையில் நாங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் இது எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா என்னால் தான் ஜெயிச்சது, என் மூஞ்சினால தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், எனக்கு தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்போ அன்னைக்கு நீங்கள் இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பற்றி சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன்னா என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னால் தான் அந்த இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலையில் அது நடந்தது, இப்போ அது நடந்தது. இவர்கள் அவ்வளோதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சியே நான் தான், முகமே நான் தான், அந்த கரூர் மாவட்டத்துக்கு என்னை தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்பட தான் இதனால் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொடரில் இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக வரும் காலங்களிலே எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலோடு நிச்சயமாக நாங்கள் களத்தை எதிர்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் யாரும் பயப்படவில்லை, இங்கே இருக்கிற தொண்டர்களும் பயப்படவில்லை. நேற்றே நீங்கள் கூப்பிட்டு 2 நாளாக எல்லா பக்கம் கேட்கலே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் பார்த்துட்டு போனான். வந்தவங்க எல்லாமே சொன்னாங்க, வேண்டாங்க முடிவெடுக்காதேன்னு சொன்னாங்க இல்லையா?
அப்போ அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு என்னன்னு தெரிஞ்சுதானே வெடி நீங்கள் தூங்கலை. அதையெல்லாம் தாண்டி தான் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றணும், நான் நிற்கணும், நான் மாவட்ட செயலாளரும், நான் அமைச்சர் ஆகணும், நான் கடன் வாங்கினதெல்லாம் செட்டில் பண்ணணும், நான் என்னோடது நல்லா இருக்கணும். இதுதான் உங்களோட எண்ணம். 5 ஆண்டு காலம் இப்போ கூப்பிட்டு பேசுகிறாராம், வாங்க என் கூட வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறோம், அடுத்து உள்ளாட்சியில் பதவி கொடுக்குறோம், சம்பாரிச்சு கொடுக்குறோம். 5 ஆண்டு காலம் முதல்ல அமைச்சராக இருந்தீங்கல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல, அப்போ என்ன பண்ணீங்க? அத்தனை கட்சிக்காரன்னு கேட்குறான். இன்றைக்கி கூப்பிட்டு பேசுகிறீங்களே, கடந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்கல்ல, அன்றைக்கி தொண்டர்களுக்கு நீ என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி ஃபோன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்களே, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தா ஒட்டுமொத்த தொண்டரும் முன்னாடி வந்து நின்றுருப்பாங்கல்ல. உங்களுக்கு ஒரு செட்டப், அந்த செட்டப்பு கொடுத்து பூஜா பாடுறது, துதி பாடுறது, அந்த செட்டப்போட தான் நமக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்கள் ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து எல்லாமே ஏன் மூஞ்சி நீங்கள் பண்ணீங்களோ அத்தனைக்கும் கால பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இன்று ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்தில் இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க. இன்று சொல்கின்றேன், எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் தலைவர் சொல்லுவார், ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், எங்கள் தொண்டர்கள் கட்சிக்காரர் அத்தனை பேர் வி ஆர் வெயிட்டிங், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நான் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்கள் டிசைன்மெண்ட் வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்கள் பார்க்கறோம். கடனை நிவர்த்தி செய்வதற்காக தான் மாற்று கட்சிக்கு போயிருக்காரு. அதாவது கடனை நிவர்த்தி செய்வதற்கான கூப்பிட்டு பேசுனாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு பேசுனாங்க. கட்சிக்காரங்களாம் என்னென்னு தெரியல, போகிறாங்க. போனால் நான் கடன் வாங்கிட்டேன் 100 கோடி கடன், 120 கோடி கடன். என் கடன் யாருக்குமே இல்லையா? அப்போ கட்சிக்காரன் ஒவ்வொரு வீட்டில் கட்சிக்காரன் கஷ்டப்பட்ட ஒன்றிச்சில் கடன் இருக்குது. எல்லாம் தான் நான் தாங்கி தான் நான் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாமே விட்டுட்டு ஓடி போயிடலாமா? ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த உங்களுக்கே கடன் இப்போ பேச சொல்லினா ஒரு சாதாரண தொண்டர்கள் கிளைச்சலாளர் ஒன்றிச்சல் மற்ற நிலைமை என்ன வருது? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன சொத்து என்னங்கிற அத்தனையும் நீங்கள் இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வேணால் ஊரை ஏமாற்றலாம், அடுத்தவங்களை ஏமாற்றலாம். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற, கரூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளருக்கும் உங்கள் நிலைமை என்ன, தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் நிலைமை என்ன, அமைச்சராக முன்னாடி உங்கள் நிலைமை என்ன, இன்றைக்கி உங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் மாவட்ட செயலர் ஆகிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு செல்வாக்காக தான் இருக்கிறீங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியில் மாவட்ட செயலாளர், எதிர்கட்சியில் கட்சி நடத்தலை. 6 மாத காலம் எதிர்கட்சியில் மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீங்க, அமைச்சராக ஆகிறீங்க, அப்படியே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி ஆகி அதிகாரம் இல்லை, தாங்க முடியல. என்ன ஒரு நியாயம் இந்த விஷயம்? அதிகாரம் இருந்து, ஆட்சியிலிருந்து அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கத்தில் பயணிப்போம், இல்லைன்னா பயணிக்க மாட்டேன் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? எந்த ஒரு இயக்கம் என்பது வெற்றி தோல்வி இருக்கிற விஷயம் தான். வெற்றி என்றால் கொண்டாடுவது, தோல்வி என்றால் இந்த இயக்கத்தை ஏன் தோல்வின்னு பார்த்து அடுத்து வெற்றி இயக்கத்தை கொண்டு போகிறதான ஒரு தலைவனின் கடமை. ஒரு மாவட்டத்தை நிர்வாகத்தை நடத்துறவங்க நம்பி கொடுத்துருக்காங்களே, இதான் நீ செஞ்சதா? கேட்டால் மாவட்ட செயல் பதவி இல்லை, என்ன மாவட்ட செயல் பதவி இல்லை? 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர் இருந்து நீங்கள் எத்தனை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வச்சுக்கிறது முதல்ல நீங்கள் சொல்லணும். நான் கேட்குறேன், உங்களுக்கு முழுமையாக கேட்குறேன். 12 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 2016 நீங்கள் தேர்தல் நிற்கிறேன், நீங்கள் சட்டமன்ற இது மாவட்ட செயலர் கிடையாது. 2019 அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வருது, அன்னைக்கு உங்கள் தலைமையில் தான் தேர்தல் சந்திக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கிறீங்க, அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அதே 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது, அன்று அண்ணன் தம்பிதுரை நிற்கிறார். அந்த தேர்தலில் மாவட்ட செயலர் இருந்து நீங்கள் தான் வழி நடத்துறீங்க, அதுலேயும் ஜெயிக்க முடியல. 2021 4 சட்டமன்ற தேர்தல் கரூர் தொகுதியில், அன்னைக்கு நீங்கள் தான் மாவட்ட செயலர், நீங்கள் தான் கேண்டிடேட் போட்டீங்க. மொத்தம் உங்கள் தலைமையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 தொகுதி ஜெயிக்க முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தல், அன்னைக்கு நீங்கள் தான் மாவட்ட செயலர், அன்னைக்கு நீங்கள் தான் கரூர் மாவட்டத்தை வழி நடத்துறீங்க. 24 பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல. 26 நடந்துச்சு. 26 4 தொகுதிக்கு கேண்டிடேட் நீங்கள் தான் போட்டீங்க, நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தீங்க. என்ன நடந்துச்சு? இதுலேயும் 3 தொகுதி போயிடுச்சு, ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதி நீங்கள் ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டில். நீங்கள் 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து ஜெயிச்ச ஒரே தொகுதி நீங்கள் ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டில் தான். இப்போ இதுக்கு பேர் வெற்றியா? இதுதான் ஒரு மாவட்ட செயலர் நிர்வாகம் பண்ண லட்சணமா? இதை நீங்கள் தான் சொல்லணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மாவட்ட செயலர் செயல்பட முடியாது, மாவட்ட செயலர் செயல்பட ஏற்கனவே மாவட்ட செயலர் என்ன செயல்படுத்தி காட்டினாங்க என்பதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? தன்னால எனக்கு பதவி வேணாம்னு விட்டுட்டு போயிருந்துருக்குனாரு. உங்களால் அதாவது இவ்வளோ வெற்றியிலே கொடுத்தேன், இவ்வளோ செஞ்சேங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தா எனக்கு பதவியில் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு இயக்கம் தோத்துக்கிட்டே இருந்தாலும் கவலை இல்லை, என்ன ஆனாலும் கவலை இல்லை, ஆனால் நான் அந்த பதவியில் இருந்துட்டு எந்த வகை நியாயம்? இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சு தான் நீங்கள் இந்த நிலைமையிலேயே அந்த இயக்கம் இருக்கின்றது. ஆக இதுக்கெல்லாம் நாங்கள் யாரும் கவலைப்படுற மாதிரி இல்லை, நிச்சயமாக எடுத்துச்சு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த இயக்கம் நம்ம விட்டுட்டு போயிட்டா நான் தான் கரூர் முகம் போய் நினச்சிட்டு இருக்காங்க. இது நான் சவாலாகவே சொல்கிறேன், எடுத்து காட்டுவோம். வர எந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட 4 தொகுதியும், குளித்தலை தொகுதி, கிருஷ்ணாயபுரம் தொகுதி, அரவக்குறிச்சி தொகுதி, கரூர் தொகுதி உள்ள 4 தொகுதியும் வெற்றி பெறுவதற்கு
வெற்றி பெற்று காட்டுவோம். அதை நோக்கி தான் எங்கள் இலக்கு இருக்கும். இதை வரும் காலம் பதில் சொல்லும். ஆயத்த பணிகள்லாம் அவ்வளோதான். இப்போ தான் போயிருக்கிறாங்க. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அது ஆயத்த பணிகளுக்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க இது 2-3 நாளாகவே அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியல் நைட்டாக வந்திருக்குது. ஆனால் எங்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர் எல்லாத்தையுமே நடந்துட்டு இருக்கிற மேட்டர் எல்லாமே தெரியும். மன ரீதியாகவும் தயாராகிட்டாங்க, கட்சிக்காரன் தயாராகிட்டாங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு கொடுத்த சவால், தொண்டர்கள் கொடுத்த சவால். நான் பார்க்குறேன்னு சொல்லி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அதனால் இந்த இயக்கத்தை வெற்றி பெற வேண்டியது எங்களுக்கு கடமைங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. பார்க்கலாம், வெற்றி பெற்று வேறு கட்சிக்கு போகட்டும். அதான் டேட் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. போட்டு ஊரே போயிட்டு இருக்குது. போகட்டும், வாங்கிட்டு வரட்டும், பாப்பா என்ன நடக்குது. நான் கூட்டணி ரிசல்ட் சம்பவம் நடந்து 10 மாதத்துக்கு மேலே ஆகியும். இப்போ அடுத்த ஜூலை மாதம் வந்து விஜய் இங்கே வரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்தப்போ இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் முதலமைச்சர் முதல் இங்கே தான் வந்து பார்த்துருக்கோம். அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போக முடியல, வர முடியலன்னு சொன்னீங்க, போய் மக்களை சந்திக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் முதலமைச்சர், இப்போ நீங்கள் தான் உங்கள் அதிகாரம் கையில் இருக்கு. இப்போ யாரை போய் முதல்ல பார்த்துருக்கோம்? நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாமே என்ன மாறுச்சு அப்படின்ற பொழுது யாரை நீங்கள் பார்த்துருக்கணும்? அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லையா? அது எதுவுமே இல்லை. அப்போ அந்த உயிர் போனதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ எதுக்கு கரூர் வர போகிறாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து இடைத்தேர்தலுக்கு வரணும். வர்றதுக்கு முன்னாடி கேள்வி வைப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் முதலமைச்சர் வர்றாரு, வேற எதுவும் இல்லை. இதுதான் அரசாங்கம். பொய்க்கால் குதிரை அரசாங்கம் எடப்பாடியை சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனசாட்சி வேண்டாம்? ஒரு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அன்னைக்கு தான் நீங்கள் குற்றம் சொன்னீங்களா, அந்த ஆளுங்கட்சி செயலின்னு சொன்னீங்கல்ல. அப்போ அந்த ஆளுங்கட்சி செயலின்ற போது நீங்கள் யார் உட்காந்துருக்காண்டா? அதனால தான் நீங்கள் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்போ உங்கள் மனதில் எதை நோக்கி இருந்திருக்கணும்? எடுத்த உடனே நீங்கள் செய்த முதல் காரியம் அந்த குடும்பங்கள் இருந்தாங்களா, அவங்க வந்து பார்த்தா தான் இருக்கணும்ல. இன்றைக்கே இருக்க வரலையே. இப்போ அடுத்த வாரம் வராங்க, 10 நாள் வரான்னு சொல்கிறாங்க. எதுக்காக வராங்க? அவ்வளோ இடத்துல வரப்போகுது. வர்றதுக்காக அப்போ இவர் பெரிய வித்தியாசமான அரசியல்வாதின்னு தன்னை பாப்புலர் பண்ணிட்டே உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தெரியுது. எப்படி இருக்கிற கட்சிக்காரில் தூக்கி அடுத்த கட்சி உடைச்சு அடுத்த எம்எல்ஏ தூக்கி போயிட்டு அப்போ இவர் வித்தியாசத்தை காட்டுவே மாற்றத்தை காமின்னு சொன்னால் என்ன விஷயம் இருக்கும்? இதுதான் வித்தியாசம், இதுதான் இருக்குது. இன்னும் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். மக்கள் ஏதோ ஒரு மாயையில் வாக்களிச்சுட்டாங்க, போயிடுச்சு. இது எல்லாமே காலம் போக போக நிச்சயமாக உணர்த்தும். அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எந்த இயக்கம் சிறந்தது, இப்படி ஒருபட்ட இழந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம வந்து முதலமைச்சராக விட்டுருக்கோங்கிற விஷயமெல்லாம் காலம் பதில் சொல்லும். காலம் நிச்சயமாக அதுக்கான தெரியும். இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அறிவார்ந்த ஒரு யார் உட்கார்ந்துருக்காருன்னா முதலமைச்சரை பாருங்க, எதிர்கட்சி தலைவர் பாருங்க, எங்க கட்சி தலைவர் பாருங்க. முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அப்பா அவங்க டைலாக் விட்டுருக்காரு. எதிர்கட்சி என்ன பேசுறாரு? வெளியில் போயிட்டு யாரையும் அவங்க இவங்களை குடும்ப ரீதியாக பேசிட்டு இருக்காரு. இது சட்டமன்றத்தில் பேசுகிற விஷயமா? அது சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முல்லை இந்த பெரிய காவிரி இஷ்யூக்கா எவ்வளோ பேசியிருக்காங்க. கொண்டு வந்த தீர்மானத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் டைலூட் பண்ணி விட்றாதீங்க. இந்த விஷயம் எங்கள் அம்மா வந்து உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்த விஷயம், இது விளையாட்டுக்குள்ள மாதிரி நடத்தி இந்த விஷயத்தை டைலூட் பண்ணுறாதீங்க. இது ஒரு வாழ்வாதாரம், தமிழக மக்களோட ஒரு டெல்டா வரைக்கும் மக்களோட வாதாரம். இவர் சீரியஸாக எங்கள் தலைவர் பேசிட்டு இருக்கார். இது 2 பேருமே சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ மக்கள் என்ன நடைபெற்றிருக்காங்க? சட்டமன்றத்திலேயே அதிக அனுபவம் வாய்ந்து அத்தனை விஷயங்களும் தெரிந்து இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கடந்த காலங்கள் அனுபவத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக எடப்பாடியார் இருக்கார். ஆனால் எல்லாமே அங்கே போயிட்டு விவாதங்கள் நடந்துட்டு இருக்க சட்டமன்றங்கள் விவாதங்கள் இது எல்லாமே வேறு திசையில் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆக இந்த அரசாங்கம் வந்து எப்படி இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ தூக்கரம் பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம். அது எல்லாமே காலங்கள் பதில் சொல்லும். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதிமுக பலவீனம் தானே? இல்லை, இது என்ன விஷயம்னா இந்த இயக்கத்தை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த இயக்கம் வந்து எல்லாரும் இந்த இயக்கம் தான் பெரியதுன்னு யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு வரை இந்த இயக்கத்தில் போகலாம். இது வந்து இன்னைக்கு இல்லை, தலைவர் காலத்துன்னு சொல்கிறேன். அதை தாண்டி 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர், 15 ஆண்டான மினிஸ்டர், எம்எல்ஏ இப்படின்னு போயிட்டு இனிமேல் நாங்காப்பா இந்த கட்சியோட முகம், நாளினா கட்சி இருக்காதுன்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த இயற்கையாகவே இந்த இயக்கம் அவங்களுக்கு வெளியேறுச்சு. இது தலைவர் காலத்திலேருந்து உதாரணம் இருக்குது. தலைவர் காலத்தில் யாரெல்லாம் கோல் வச்சுட்டு இருந்தாங்களோ அவர்கள் கட்சி விட்டு வெளியில் போனாங்களோ எப்படி வெளியே போனாங்கன்னு பாருங்கள். அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த இயக்கம் என்ன இருந்துச்சுன்னு பாருங்கள். யாரும் முடிஞ்சு போடும். தலைவர் காலத்தில் இருந்தவங்களும் அம்மா காலத்தில் ஃபஸ்ட் கேபினெட்டில் இருந்தாங்க. 91 1996 வரைக்கும் இருந்தாங்க. 96லேருந்து 2001 வரைக்கும் அவங்களே எங்கே போனான்னு பாருங்கள். 2001 ஆட்சியை பிடிச்சோம். தலைவர் மருத்துவமனையில் படுத்திருக்கையோட அந்த இயக்கத்தை தாங்கி பிடிச்சி வெற்றி பெற வச்சாங்க. அன்றைய தலைவர்கள்லாம் ஆரம் வீரப்பன் போன்ற தலைவர்கள்லாம் அவர்கள்லாம் 96லேருந்து 2001 வரைக்கும் கட்சி விட்டே போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கட்சி காண போச்சு போயிட்டாங்க. 2001 ஆட்சியை பிடிச்சோம்ல, அதே தான் வரலாறு. இன்று அம்மா காலத்தில் வந்து யாரெல்லாம் அமைச்சராக இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பல ஆண்டு காலம் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயக்கம் என்னை நம்பி தான் இருக்குது, நான் இருந்தால் தான் இந்த இயக்கம் நினைச்சாங்களோ அப்போ என்ன பண்ணும்? இந்த இயக்கம் தன்னை சுத்தப்படுத்து, தூக்கி வெளியேறி அடுத்த தலைமுறை உருவாகும். நிச்சயமாக சொல்கின்றோம், அடுத்த தலைமுறைக்கான இயக்கம் உருவாக ஆரம்பிச்சு விடுறது அதிமுக. நீ எதிர்காலம் எப்படி இருக்குன்றது நீங்கள் போக போக பார்க்க தான் போகிறீங்க, நடக்க தான் போகிறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லிட்டே இருக்காரு, எங்களுக்கும்
திமுக போட்டி அதிகம் நாங்கள் கொடுக்கவே இல்லை இல்லை, இதெல்லாம் ஒரு விபத்தில் நடந்தது. ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் என்ன கோயில் போக ஆரம்பிச்சார்? எக்ஸிட் போல் ஒப்பீனியன் வந்தது அப்புறம் தானே கோயில் போக ஆரம்பிச்சார். அவர் நம்பிக்கை இருந்ததுன்னா முன்னாடி நீ கோயிலுக்கு போயிருக்க. கோயிலாக போனார்ல, எதுக்காக கோயில் போனார்? அவரு என்ன விளையாட்டுக்குள்ள மாதிரி தான் வேலை பார்த்தார். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, நீங்கள் 2000 ரூபா கொடுக்குறீங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேன் உதவித்தொகை. நீங்கள் பஸ்ஸுக்கு சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறேன். நீங்கள் பஸ்ஸு ஆண்கள் கொடுறீங்க, நான் தமிழ்நாடுக்குள்ளே பெண்கள் ஃப்ரீயாக விட்றேன். ஏன்னா நான் ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. நான் சொன்னால் என்ன சொல்லாட்டியா? அதுக்கு தான் சொன்னது. இன்னைக்கு விபத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை செயல்படுத்தணும் என்ன பண்ணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் இது வந்து காலங்கள் போகப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எத்தனையோ அந்த சமுதாயம் பார்த்தாச்சு, இந்த ஊர் பார்த்தாச்சு. அதற்கான விலைகளை இனி சந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு அனுபவப்பட்ட தலைவர்கள், ஒரு நாட்டை ஆண்டவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உள்ளாட்சியிலேருந்து போய் வரிசையாக போய் ஒரு அறிவார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து நடத்துகிற காலம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இன்றைக்கெல்லாம் 2 மாத காலம் ஆகி போச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விஷயமே எதுவுமே நடக்கலை. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. இன்னும் 6 மாத காலம் போகட்டும். இந்த அரசாங்கத்தை பற்றியான முழு விஷயங்களும் மக்கள் தெரிஞ்சு கொள்வாங்க. சரி.